Hello everyone. Today we are going to see the topic profit and loss. Profit and lossல பார்த்தோன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸை வந்து சிபின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, செல்லிங் ப்ரைஸை வந்துட்டு எஸ்பின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, செல்லிங் ப்ரைஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு ஷாப் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை 10 rupeesக்கு வாங்குறாங்க. ஓகேவா? அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அந்த ப்ராடக்டை அவங்க பீப்புள்கிட்ட எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க, அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷாப் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை 10 rupeesக்கு வாங்குறாங்க. ஓகேவா? அதை வந்துட்டு 12 rupeesக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து 2 rupees வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேவா? அதாவது காஸ்ட் ப்ரைஸை விட அவங்களுக்கு 2 rupees வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது, அதுதான் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போது இன்னொரு ஷாப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராடக்டை 10 rupeesக்கு வாங்குறாங்க. வாங்கிட்டு அதோட டிமாண்ட் வந்து இப்போ மார்க்கெட்டில் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 8 rupeesக்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2 rupees வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதுதான் லாஸ். இப்போது ப்ராஃபிட்னா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? இப்போது லாஸ்னால் என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸை விட லோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். அதாவது இப்போ 10 rupeesக்கு வாங்கிட்டு அவங்க 10 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேவா? இப்போது சம் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் வச்சு தான் ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து நம்மக்கிட்ட ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இன் ருப்பீஸ். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜில் இருந்தால் இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அது வேறு ஃபார்முலா. ப்ராஃபிட் வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இன் ருப்பீஸ். ஓகேவா? இப்போது ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜில் நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பர்சன்டேஜில் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். எப்போவுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் 100. ஓகேவா? இப்போது நம்மளை வந்து பர்சன்டேஜ் லாஸ் எவ்வளோ அப்படின்னு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லாஸ் இன் ருப்பீஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் கிராஸ் 100. ஓகேவா? இப்போது ப்ராஃபிட் வந்து ருப்பீஸில் கொடுத்தாங்கன்னா எப்படி செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருந்தா எப்படி செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுனா எப்போவுமே ஒரு ஹோல் அப்படிங்கிறத நம்ம எப்படின்னு எடுத்துக்குவோம்னா 100 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ 100 ப்ளஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் த ஹோல் பர்சன்டேஜ் கிராஸ் சிபி. இதுதான் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகேவா? ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. இதுவே லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா 100 மைனஸ். ஓகேவா? ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, லாஸ்னா மைனஸ். ஓகேவா? மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் ஹோல் பர்சன்டேஜ் கிராஸ் சிபி. ஸோ இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணலாம். லாஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் ஈக்குவேட்டிங் த அமௌண்ட் ஸ்பெண்ட் அண்ட் ஏர்ன்டு. இப்போ வந்துட்டு சம் ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 20 மேங்கோ வந்து சேல் பண்ணுறாரு. 20 மேங்கோ சேல் பண்ணுறாரு. ஆனால் அவர் வந்து 25 மேங்கோஸ்க்கான அமௌண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அவருக்கு வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபார்முலா வந்துட்டு குட்ஸ் லெஃப்ட் டிவைடட் பை குட்ஸ் சால்ட் கிராஸ் 100. ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? தென் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் போக இன்னொரு முக்கியமான டேர்ம் என்னென்னா மார்க்அப். ஓகேவா? கான்செப்ட் ஆஃப் மார்க்அப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெடு ப்ரைஸ்னால் என்னென்னா இப்போ வந்துட்டு ஒரு ஷாப் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு ப்ரைஸில் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அதே ப்ரைஸில் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்க வந்து சம் பர்சன்டேஜ் வந்து அடிஷன் சேர்த்துட்டு அந்த விலையை வந்து விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ விலையை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த பர்சன்டேஜ் கேல்குலேஷன் தான் மார்க்கெடு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு இப்போ 100 ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெடு ப்ரைஸ் வந்து 120 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுதான். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து, அதுதான் மார்க்கெடு ப்ரைஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெடு ப்ரைஸ் எப்படி ஃபைன் பண்ணுறதுனா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் பர்சன்டேஜ் மார்க்அப் ஆன் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெடு ப்ரைஸ். ஓகேவா? இப்போது எப்போவுமே வந்துட்டு மார்க்கெடு ப்ரைஸ் வந்து ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸாக தான் இருக்கும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு
அதை விட கொஞ்சம் விலை அதிகப்படுத்தி வச்சுருப்பாங்க, அதை மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து செல்லிங் அதே விலைக்கு கொடுத்துருவாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 120 ரூபாயை அவங்க வந்து மார்க்கெட் ப்ரைஸாக வச்சுருப்பாங்க, 120 ரூபாய்க்கு சேல் பண்ணிடுவாங்க. சில சுச்சுவேஷனில் என்னென்னா டிஸ்கவுண்ட் வந்து சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, இவ்வளோ டிஸ்கவுண்ட் இந்த ப்ராடக்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுனா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ். இவ்வளோ தான் ஃபார்முலா. இந்த 4 ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா வச்சு தான் எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 1. Ajay incurred a loss of 20% by selling a vase for ₹2880 to get a profit of 20%. At what price should he sell the vase? ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஜய் வந்துட்டு 2880 செல்லிங் ப்ரைஸுக்கு வந்துட்டு ஒரு வேஸ் வந்துட்டு சேல் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ அவருக்கு வந்துட்டு 20% லாஸ் வந்து அக்கர் ஆயிருக்கு. ஒருவேளை இப்போ அவருக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அவர் வந்துட்டு எவ்வளோ ருபீஸ்க்கு வந்துட்டு அவர் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஒரு சம்மோட இம்பார்ட்டன்ட் 2 டேர்ம்ஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். இவங்க வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல. ஓகேவா, ஆனால் அதுக்கு பதிலாக லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம தான் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு லாஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்தாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் கிராஸ் சிபி. ஓகேவா, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் என்னென்னா 2880 ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20, ஸோ மைனஸ் 20% கிராஸ் சிபி. ஓகேவா, ஸோ 2880 ஈக்குவல் டு 100 மைனஸ் 20 வந்து 80% கிராஸ் சிபி. ஓகேவா, ஸோ 2880 80 டிவைடட் பை 100 கிராஸ் சிபி. ஓகேவா, ஸோ சிபி ஈக்குவல் டு 2880 கிராஸ் 100 டிவைடட் பை 80. சால்வ் பண்ணோன்னா 3600. ஓகேவா, இதுதான் அவரோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டு கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% அவர் என்ன ப்ரைஸ்க்கு வந்துட்டு அவர் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிராஸ் சிபி. ஸோ 100 ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 20, ஸோ ப்ளஸ் 20% கிராஸ் சிபி. ஓகேவா, ஸோ 120 டிவைடட் பை 100 கிராஸ் 3600. ஓகேவா, 00 கேன்சல் ஆகிடும். 360 கிராஸ் 20 வந்துட்டு 4320. ஓகேவா, ஸோ அவருக்கு வந்துட்டு 20% ப்ராஃபிட் வரணும்னா அவர் வந்து 2880ங்கிற லாஸ்ட்டில் கொடுத்த அந்த செல்லிங் ப்ரைஸை எவ்வளோவில் கொடுக்கணும்னா 4320 ருபீஸ்க்கு கொடுத்தாருனா அவருக்கு வந்துட்டு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ராம் செல்ஸ் பேப்பர் பிளான்ஸ் அட் த ரேட் ஆஃப் 20 planes for ₹1. If he gets profit of 20%, how many planes did he buy in ₹1? ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராம் வந்துட்டு 20 பிளேன்ஸை வந்து 1 ரூபிக்கு சேல் பண்ணுறாரு. ஓகேவா, அதில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, 20% ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேவா, ஸோ அவர் வந்துட்டு 1 ரூபாய்க்கு எவ்வளோ பிளேன் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் என்ன 1 ரூபி, எவ்வளோ ப்ராஃபிட் அவருக்கு கிடச்சிருக்குன்னா 120, ஸோ 100 ப்ளஸ் 20 120 டிவைடட் பை 100 கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 100
டிவைடட் பை 120 ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு 20 பிளேன்ஸை இந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் அவர் வாங்கியிருக்கார் ஓகேவா. இது வந்துட்டு இதை 100 டிவைடட் பை 120 சால்வ் பண்ணோன்னா டெசிமல் ஆன்சர் வரும் 0.8333 அந்த மாதிரி வரும். ஸோ வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக 100 டிவைடட் பை 120 வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100 டிவைடட் பை 120. இந்த காஸ்ட் ப்ரைஸ்க்கு அவர் 20 பிளேன்ஸை வாங்கிட்டு 1 ரூபிக்கு வந்துட்டு அவர் சேல் பண்ணுறாரு ஓகேவா. இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்போ அவர் வந்துட்டு 1 ரூபிக்கு எவ்வளோ பிளேன்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 20 பிளேன்ஸை வந்துட்டு 100 டிவைடட் பை 120ங்கிற காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ 1 ரூபிக்கு அவரால் எவ்வளோ பிளேன்ஸ் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 100 டிவைடட் பை 120 கிராஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 20. ஸோ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 5 equal to 24 planes ஓகேவா. ஸோ அவரால் ஒரு ரூபாய்க்கு வந்துட்டு 24 பிளேன்ஸ் வந்துட்டு வாங்க முடியும் ஓகேவா. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு 20 பிளேன்ஸை வந்துட்டு அவர் வந்து 1 ரூபிக்கு சேல் பண்ணுறாரு. அதில் வந்து ப்ராஃபிட் வந்து அவருக்கு 20% கிடைக்கிது. ஹவு மெனி பிளேன்ஸ் டிட் ஹி பை இன் 1 ரூபி. ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வேறு ஓகேவா. அந்த காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிக்கிறோம். ஃபைன் பண்ணிவிட்டு அவரால் 1 ரூபிக்கு எவ்வளோ வாங்க முடியும், அவர் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகேவா. அதான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 3. Uma wants to gain 15% profit on her sale of sugar. She buys 120 kg of sugar at rupees 24 per kg to mix with 180 kg of sugar bought at rupees 28 per kg. She sells the sugar mix at ஓகேவா. என்ன கேட்டிருக்காங்கன்னா உமா வந்துட்டு 15% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு சொல்லி 15% ப்ராஃபிட் வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஓகேவா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 24 ருபீஸ்க்கு 24 ஒரு கேஜி வந்து 24 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 120 கேஜி சுகர் வாங்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 கேஜி 28ன்னு சொல்லிட்டு 180 கேஜி சுகர் வாங்குறாங்க. இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா. இப்போது ஷீ செல்ஸ் த சுகர் மிக்ஸ் அட். இப்போது இந்த 24க்கு ஒரு கேஜி 24ன்னு வாங்குறாங்க. அடுத்து 1 கேஜி 28ன்னு சொல்லி வாங்குறாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மிக்ஸாக இருக்கதை அவங்க வந்து எவ்வளோ இது ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து 15% ப்ராஃபிட் வரும். அதாவது செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன, 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறாங்க, 15 ஓகேவா. ஸோ 100 ப்ளஸ் 15% கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ 115 டிவைடட் பை 100 கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா 2 வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஒரு 120 கேஜி வந்து 24 பெர் கேஜின்னு வாங்கியிருக்காங்க. அடுத்து 180 கேஜி வந்து 28 பெர் கேஜின்னு வாங்கியிருக்காங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம தான் ஃபைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இதை ஃபைன் பண்ணோன்னா நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைன் பண்ணலாம். காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா. 1 கேஜி எவ்வளோன்னு வாங்குறாங்க, மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ 24 பெர் கேஜின்னு வாங்குறாங்க. எவ்வளோ சுகர் வாங்கியிருக்காங்க, 120 கேஜி வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 2880 ஓகேவா. தென் 28 பெர் கேஜின்னு எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காங்க, 180 கேஜி வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ 28 கிராஸ் 180 ஈக்குவல் டு 5040 ஓகேவா. ஸோ அவங்களோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு, டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 029 ஓகேவா, 7920 ஓகேவா. இதுதான் அவங்களோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ். இப்போது ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 115 டிவைடட் பை 100 கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ்னு. ஸோ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 115 டிவைடட் பை 100 கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 7920 ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு 9108 ஓகேவா. ஸோ அவங்க வந்துட்டு 15% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அவங்க வந்து அவங்களோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கணும்னா 9108 ஓகேவா. இதான் அவங்களோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ராம் கெட்ஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் 20% இன் ஒன் ட்ரேட்
and suffers a loss of 20% in the second. When he sells 2 cycles for 4,000 each, what is his profit or loss in the entire trade? ஓகேவா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு ஸ்பெஷல் கைண்ட். ஓகேவா, ஏன்னா ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜும் லாஸோட பர்சன்டேஜும் சேமாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்டோட செல்லிங் ப்ரைஸும் சேமாக இருக்குது. ஓகேவா, 2 ஆப்ஜெக்ட், cycle 1 cycle 2, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேட் செகண்ட் ட்ரேட். ஓகேவா, ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜும் 20 தான், லாஸ் பர்சன்டேஜும் 20 தான், தென் செல்லிங் ப்ரைஸும் சேமாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கேட்டிருக்காங்க வாட் இஸ் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த மாதிரி கைண்டில் வந்தாலே அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக லாஸ் தான். ஓகேவா, அவருக்கு வந்து லாஸ் தான் அக்கர் ஆகிருக்கும். இந்த மாதிரி சேம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் செல்லிங் ப்ரைஸ் சேமாக இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகிருக்கும். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னா, எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ 20. ஓகேவா, ஸோ 20 the whole square divided by 100, இதான் அவரோட லாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ 400 divided by 100 equal to 4%. ஸோ அவரோட பர்சன்டேஜ் லாஸ் வந்துட்டு 4%. Problem number 5. A sold a car to B at a profit of 25%. B incurred a loss of 15% while selling the same car to C. A spent rupees 50,000 for this car. At what price did C buy it? ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏ வந்துட்டு ஒரு காரை வந்து பிக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு 25% கிடைக்கிது. பி அதே காரை சிக்கு சேல் பண்ணும்போது அவங்களுக்கு 15% லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வந்து 50,000க்கு தான் இந்த காரை வாங்கியிருக்காங்க. அப்போது சி வந்து என்ன விலையில் வந்துட்டு பிகிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ பி சி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகேவா, ஏ பி சி. இப்போது ஏ வந்துட்டு ஒரு காஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, அதை ஒரு செல்லிங் ப்ரைஸுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த செல்லிங் ப்ரைஸில் தான் அவங்களுக்கு எவ்வளோனா 25% ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேவா, ஸோ ஏயோட செல்லிங் ப்ரைஸ் தான் அடுத்து பியோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, அதாவது ஏ வந்து என்ன ரேட்க்கு கொடுக்குறாங்களோ, பிக்கு என்ன ரேட் கொடுக்குறாங்களோ அதுதான் பியோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, அடுத்து பி என்ன பண்ணுவாங்க, பி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு பி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு செல்லிங் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 15% லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா, ஸோ பி வந்துட்டு 15% லாஸுக்கு செல்லிங் ப்ரைஸில் அதே காரை என்ன பண்ணுறாங்கன்னா சிக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ பியோட செல்லிங் ப்ரைஸ் தான் சியோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இதுலேருந்து தெரியுது இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா, பியோட செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுதான் சியோட காஸ்ட் ப்ரைஸ். அந்த விலைக்கு தான் சி வந்துட்டு அந்த காரை பிகிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா படி நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம கொடுத்துருக்க ஒரே டேட்டா வந்துட்டு ஏயோட காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 50,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், அதாவது பிக்கு வந்துட்டு என்ன விலையில் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்துட்டு 100 ப்ளஸ் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கிது, 25% ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ ப்ளஸ் 25% இன்ட்டு அவங்களோட காஸ்ட் ப்ரைஸ். ஏ வந்து என்ன ப்ரைஸில் வாங்குறாங்க அந்த காரைனா 50,000ல் வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ 125 டிவைடட் பை 100 கிராஸ் 50,000 ஈக்குவல் டு 62,500. ஓகேவா, இதுதான் இந்த அதாவது 50,000க்கு காரை வாங்கி அதை வந்துட்டு 62,500 இந்த ரேட்டுக்கு வந்துட்டு பிக்கு செல் பண்ணுறாரு ஏ. ஓகேவா, இப்போது பியோட ஏயோட செல்லிங் ப்ரைஸ் இது, பியோட காஸ்ட் ப்ரைஸும் இது தான். ஓகேவா, ஸோ இப்போ பி வந்துட்டு என்ன ரேட்டில் சிக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு 100. இவருக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிது 25%, ஆனால் பிக்கு வந்துட்டு 15% லாஸ் ஆகுது. ஸோ மைனஸ் 15% கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 85 டிவைடட் பை 100 கிராஸ் பியோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, ஏயோட செல்லிங் ப்ரைஸ் தான் பியோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ 62,500. ஓகேவா, இதுதான் பியோட செல்லிங் ப்ரைஸ். சிம்பிளிஃபை பண்ணோன்னா 53,125. ஓகேவா, இதுதான் பியோட செல்லிங் ப்ரைஸ். ஆல்ரெடி பார்த்தோம், பியோட செல்லிங் ப்ரைஸ் தான் சியோட காஸ்ட் ப்ரைஸ். அதாவது பி வந்து எவ்வளோ விலைக்கு கொடுக்குறாங்களோ அதை தான் சியோட காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 53
1125 ஓகேவா. நெக்ஸ்ட் சம். A cheater manipulated his weighing machine so that it show 1 kg for 970 grams. How much profit does he get? அதாவது ஆக்சுவலாக 970 கிராம்ஸ் இருக்கும்போது அவரோட வெயிங் மிஷின் என்ன பண்ணுதுன்னா 1 kg அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 kg எப்போனா ஆக்சுவலாக 970 கிராம்ஸ் இருக்கும்போது 1 kgங்கிறது 1000 கிராம்ஸ் ஓகேவா. 1000 கிராம்ஸ் ஆக்சுவலாக 970 கிராம்ஸ் தான் இருக்குது ஓகேவா. ஸோ அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, 30 கிராம் வந்துட்டு அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது 970 கிராம் தான் ஆக்சுவலாக, ஆனால் அவரோட வெயிங் மிஷின் என்ன 1000 கிராம் அப்படின்னு சொல்லி காட்டுது ஓகேவா. ஸோ அவருக்கு 30 கிராம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆல்ரெடி பார்த்தோம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட் இன் ருபீஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். இங்கே வந்துட்டு கிராம் எல்லாமே கிராமில் இருக்குது. ஸோ கிராமில் எடுத்துக்கலாம். ஸோ 30 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ்னால் ஆக்சுவலாக எவ்வளோ அதுதான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ 970 ஓகேவா. ஸோ 970 க்ராஸ் 100 ஓகேவா. ஸோ 0 கேன்சல் ஆகிடுது. 300 டிவைடட் பை 97. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 டிவைடட் பை 97 பர்சன்டேஜ் ஓகேவா. இதான் அவரோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட். ப்ராப்ளம் நம்பர் 7. Ramesh sold a statue for a price of 25% higher than the original price of the statue. He had, however, bought the statue at 20% discount on the original price with the profit of rupees 2025. Find the original price of the statue. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரமேஷ் வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு வாங்குறாரு. அதை வந்துட்டு 25% அதிகமாக வச்சு அதை சேல் பண்ணுறாரு. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸை விட அவர் வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் தான் அதை ஆக்சுவலாக வாங்குறாரு ஓகேவா. ஸோ அதில் வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 2025 அப்படின்னா அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அதை தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஈஸி ப்ராப்ளம் வந்து ஈஸி தான் ஓகேவா. ஒரிஜினல் ப்ரைஸை வந்து நம்ம என்னென்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோன்னா P rupees அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாச்சு வந்து P rupees அப்படின்னு வச்சுக்கிறோம் ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு அவர் வந்து எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாரு அப்படின்னா 25% ஹையர் தென் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ அதாவது 25% அதிகமாக வந்து சேல் பண்ணுறாரு ஓகேவா. ஸோ 100னா 25னா ஸோ 100 + 25 125% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸில் அவர் வந்து சேல் பண்ணுறாரு ஓகேவா. ஆனால் அவர் ஆக்சுவலாக எவ்வளோ ருப்பீஸில் வாங்கியிருக்காருனா 20% டிஸ்கவுண்ட்டில் தான் அவர் வாங்கியிருக்காரு ஓகேவா. ஸோ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டில் வாங்கியிருக்காரு 20% ஓகேவா. ஸோ 100 - 20 = 80%. ஸோ 80% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸில் தான் ஆக்சுவலாக அவர் வந்து வாங்கியிருக்காரு அந்த ஸ்டாச்சுவை. ஸோ அவரோட ப்ராஃபிட் என்னென்னா அவரோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் என்னென்னா அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து 125% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 80% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ அவரோட ப்ராஃபிட் என்னென்னா 125% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ் மைனஸ் 80% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ 45% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ் இதுதான் அவரோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஓகேவா. அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா வித் ப்ராஃபிட் ஆஃப் rupees 2025. அதாவது நம்ம வந்துட்டு பர்சன்டேஜில் வச்சுருக்கோம். அவங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அவரோட ப்ராஃபிட் வந்து ருப்பீஸில் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ருப்பீஸில் அவரோட ப்ராஃபிட் எவ்வளோ 2025 இஸ் ஈக்குவல் டு 45% ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸுங்கிறது பர்சன்டேஜில் அவரோட ப்ராஃபிட். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் தான். இது வந்து ருப்பீஸில் அவரோட ப்ராஃபிட், இது வந்து பர்சன்டேஜில் அவரோட ப்ராஃபிட் ஆஃப் ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ 2025 = 45 divided by 100 cross original price. So original price equal to 2025 cross 100 divided by 45. So original price equal to rupees 4500. So இதான் அவரோட original price of statue. Problem number 8. Harry sells 40 fans at 10% profit. He wants a total of 20% profit on the entire sale. Since he got 160 fans at a rate of ₹100 each, at what profit must he sell the remaining fans? அதாவது ஹரி வந்துட்டு 160 ஃபேன்ஸ், ஒரு ஃபேன் 100ன்னு சொல்லிட்டு 160 ஃபேன்ஸ் வந்து வாங்குறான் ஓகேவா. ஸோ அதில் 40 ஃபேன்ஸை வந்துட்டு 10% ப்ராஃபிட்டில் கொடுத்துட்றான்.
பேலன்ஸ் இருக்க அந்த 120 ஃபேன்ஸை வந்து என்ன ப்ராஃபிட்டில் கொடுத்துருப்பாங்க, அதுதான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டோட்டலாக அவருக்கு வந்து 20% ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது. அதாவது இந்த 10% ப்ளஸ் அந்த 120 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சேர்த்து அவருக்கு வந்து 20% ப்ராஃபிட் என்டையர் சேலில். ஓகேவா? ஸோ ஒரு ஃபேன் வந்து 100. ஸோ 160 ஃபேனோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 16,000. ஓகேவா? தென் 40 ஃபேன்ஸோட காஸ்ட் ப்ரைஸ். ஏன் வந்து இந்த 160 வந்து இப்படி செப்பரேட் பண்ணி காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோன்னா, ஏன்னா நம்மக்கிட்ட வந்து 40 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 வந்து தனியாக தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் செப்பரேட் பண்ணிக்கிறோம் 40 120ன்னு சொல்லிட்டு. ஸோ 40 ஃபேன்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 40 × 100. ஸோ 4,000. தென் 120 ஃபேன்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120 × 100 12,000. ஓகேவா? ஸோ 40 ஃபேன்ஸ் வந்து 10% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருக்காரு. தென் 120 ஃபேன்ஸை வந்து என்ன ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டோட்டலாக என்டையராக அவருக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் டோட்டல், அதாவது 160 ஃபேன்ஸ் வந்து ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 40 ஃபேன்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 120 ஃபேன்ஸ். அதாவது இது ரெண்டும் ஆட் பண்ணால் 160. ஓகேவா? இதில் நமக்கு வந்து 2 டேட்டா தெரியும். அதாவது டோட்டல் ப்ராஃபிட், அது 160 ஃபேனோட டோட்டல் ப்ராஃபிட் தெரியும், 40 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் தெரியும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது 120 ஃபேன்ஸோட ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்துட்டு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் × 100. இதுதான் பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல், அதாவது 160 ஃபேன்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க என்டையராக அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து தேவைப்படுது, 20% ப்ராஃபிட். ஸோ 160 ஃபேன்ஸோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்து 20 ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன் ருப்பீஸ். இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் 160 ஃபேனுக்கு. ஸோ ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் டிவைடட் பை 160 ஃபேனோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா 16,000. ஓகேவா? × 100. ஸோ ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணோன்னா 3,200. ஓகேவா? இதுதான் 160 ஃபேனோட ப்ராஃபிட். ஓகேவா? தென் 40 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 40 ஃபேன்ஸோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ, 10. ஓகேவா? ஸோ 10 ஈக்குவல் டு ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் டிவைடட் பை 40%, அதாவது 40 ஃபேன்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 4,000. 4,000 × 100. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 40 ஃபேன்ஸ் எவ்வளோ, 4,000 × 10 டிவைடட் பை 100 400. ஓகேவா? ஸோ 2 டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 160 ஃபேன்ஸ் வந்து 3,200. அதே மாதிரி 40 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் வந்து 400. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது 120 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் இன் ருப்பீஸ். ஓகேவா? ஸோ இதோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டே ஆல்ரெடி நமக்கு தெரியாது எவ்வளோ. இந்த இதுக்கு தெரியும் 160 ஃபேன்ஸுக்கு வந்து 20% தெரியும். அதே மாதிரி 40 ஃபேன்ஸுக்கு வந்து 10%ன்னு தெரியும். ஆனால் 120 ஃபேன்ஸுக்கு வந்து நம்மக்கிட்ட ரெண்டு டேட்டாவுமே தெரியாது. பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ, ருப்பீஸ் எவ்வளோ, ரெண்டுமே தெரியாது. ஸோ 120 ஃபேன்ஸுக்கு வந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் நம்ம வந்து பர்சன்டேஜ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் டிவைடட் பை 120 ஃபேன்ஸோட காஸ்ட் ப்ரைஸ் மட்டும்தான் நமக்கு தெரியும், 12,000 × 100. ஓகேவா? ஸோ 0 கேன்சல் ஆகிடும். ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 120 ஃபேன்ஸ் வந்துட்டு 120 × பர்சன்டேஜ் ஏ. ஓகேவா? இதான் ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 120. ஓகேவா? இப்போது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க இந்த இதில் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட் இன் ருப்பீஸ் ஃபார் 160 ஃபேன்ஸ் எவ்வளோ, 3,200 ஈக்குவல் டு 40 ஃபேன்ஸ் எவ்வளோ, 400. ஸோ 400 ப்ளஸ் 120 ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஏல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 120 × பர்சன்டேஜ் ஏ. ஓகேவா? இப்போது 3,200 மைனஸ் 400 வந்துட்டு 2,800 ஈக்குவல் டு 120 × பர்சன்டேஜ் ஏ. ஓகேவா?
ஸோ பர்சன்டேஜ் ஏ ஈக்குவல் டு 2800 டிவைடட் பை 120. ஸோ இதை நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா 23.33%. ஸோ பர்சன்டேஜ் ஏங்கிறது என்னென்னா 120 ஃபேன்ஸோட பர்சன்டேஜ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ 120 ஃபேன்ஸோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 23.33%. ஓகேவா? ஸோ 40 ஃபேன்ஸை வந்து 10%னும் 120 ஃபேன்ஸை வந்துட்டு 23.33% ப்ராஃபிட்லையும் அவர் சேல் பண்ணார்னா அவருக்கு என்டையராக 20% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் என்டையர் சேலில். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன்.